Hi students, very good morning. Today's session is the Monroe Doctrine. அதாவது மன்ரோவோட கோட்பாடு என்ன அப்படின்றது பார்க்கலாம். இது ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசனோட கண்டினியூஷன். அண்ட் 1815ல் நெப்போலியன் வந்து ப்ரீவியஸ் செஷனில் ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த மாதிரியான நாடுகளில் நெப்போலியன் வந்து படையெடுப்பு மூலமாக நிறைய பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து என்னென்னா 1815க்கு அப்புறம் நெப்போலியன் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பவர்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சுது. அவரோட வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பல இடங்களில் விடுதலை போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சுது. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவில் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான புரட்சிகள் நிறைய வலுப்பெற்றது. அதனால் அந்த புரட்சியாளர்களை அடக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த டைமில் யூரோப்பியன் கண்ட்ரீஸை சேர்ந்த நிறைய அரசுகள் அவங்களுக்கு அந்த அரசுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்துச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் காலனி ஆதிக்க புரட்சிக்கு எதிரான புரட்சிகள் வெடிச்சது. அந்த டைமில் ஐரோப்பிய கண்ட்ரீஸ் சேர்ந்த அரசுகள் வந்து தென்னாப்பிரிக்க அரசுக்கு உதவி செய்ய முன் வந்தது. இந்த சமயத்தில் தான் அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருக்க மன்ரோ வந்து என்ன பண்ணார், அவரோட ஃபேமஸ் ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். என்னென்னா மன்ரோ டாக்ட்ரைன் அப்படின்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தார். என்னென்னா அமெரிக்காவில் எந்த பகுதியிலையும் குறிப்பாக நார்த்தாக இருந்தாலும் சரி, சவுத்தாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய அவங்கள தவிர அமெரிக்க அரசை தவிர வேற யாரும் தலையிடக்கூடாது, குறிப்பாக யூரோப்பியன்ஸ் வந்து தலையிடக்கூடாது அப்படின்றத முன் வச்சார் மன்ரோ. அதுதான் அவரோட ஃபேமஸ் கோட்பாடாக இருந்தது. ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான நிறைய போராக அது கருதப்படும் அப்படின்ட்டு சொன்னார். அவங்க யூரோப்பியன்ஸ் வந்து வேற எந்த சைடும் இல்லாமல் நார்த் அண்ட் சவுத் சைடு அமெரிக்காவுக்கு உட்பட்ட ஒரு பகுதிகளில் இவங்க தலையிட்டா அது அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்கன்ட்டு உங்கள் மேலே போர் தொடுப்போம் அப்படின்ட்டு அறிவிச்சார். இந்த மாதிரி சொன்னவே யூரோப்பியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க. அதனால் சவுத் அமெரிக்காவில் இருந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே யூரோப்பியன்ஸ் தலையிடாமல் விலகியே இருந்தாங்க. 1830ல் அதாவது 1830ல் ஒட்டுமொத்த சவுத் அமெரிக்காவும் யூரோப்பியன்ஸ் கிட்ட இருந்து விடுதலை பெற்றது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ சவுத் அமெரிக்கா வந்து என்னென்னா யூரோப்பிய அரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக மாற்றி வச்சுருந்தாங்க. அவங்க எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட தென் அமெரிக்காவோட பகுதிகள் எல்லாமே யூரோப்பியனோட மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற பகுதிகளாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா வந்து குடியரசு நாடுகளாக இருந்தாலும், ஆனால் அமெரிக்கா கிட்ட இருந்து சவுத் அமெரிக்காவை காப்பாற்றுக்கு யாருமே இல்லாத சூழ்நிலை போயிடுச்சு. அவங்களோட டாமினேஷனுக்குள்ளே சவுத் அமெரிக்கா போயிடுச்சு. ஸோ ஐரோப்பிய நாடுகள்லேருந்து அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் குடியரசுகளாக மாற்றினாங்க. ஆனால் காப்பாற்றிய அந்த அமெரிக்கா கிட்ட இருந்து சவுத் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு தான் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சவுத் அமெரிக்கா ஃபுல்லும் யாரோட டாமினேஷன், அமெரிக்காவோட டாமினேஷன் கிட்ட போயிடுச்சு. அண்ட் தென் டிஸ்யூனிட்டி அமாங் லாட்டின் அமெரிக்கா நேஷனலிஸ்ட், அதாவது லாட்டின் அமெரிக்காவோட தேசியவாதிகளிடையே ஒற்றுமை இல்லாததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கா தேசியவாதிகள் எங்கெங்க இருந்தாங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த 2 நாடுகளுக்கு எதிராக மட்டும் போர் செய்யலை, அவங்களுக்குள்ளேயும் நிறைய மோதல்கள் இருந்தது. லத்தீன் அமெரிக்கா இருந்த தேசியவாதிகள் ஸ்பெயின், போர்ச்சுகல் அவங்களுக்கு எதிராக மட்டும் போர் செய்யலை. ஏன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல் குறிப்பாக ஏன் அவங்க போர் செய்கிறாங்கன்னா, அந்த டைமில் தான் நெப்போலியன் அவங்க மேலே படையெடுத்து அந்த பகுதியை கைப்பற்றதுனால நெப்போலியன் வீழ்ச்சி விட்டுறதுக்கு அப்புறம் இவங்க அவங்க மேலே போர் புரிய ஆரம்பித்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயும் கான்ட்ரவர்சி நிறைய கிரியேட் ஆகி அவங்களுக்குள்ளேயும் மோதிக்க ஆரம்பித்தாங்க. 1821ல் சென்ட்ரல் அமெரிக்கா, மத்திய அமெரிக்காவோட பகுதியாக இருந்த மெக்சிகோவிட இருந்து மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடமிருந்து பிரிந்துருச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் 1839 மத்திய அமெரிக்காவே 5 குடியரசுகளாக பிரிய ஆரம்பிச்சது. ஸோ சென்ட்ரல் அமெரிக்கா இட் செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிபப்ளிக்ஸ். என்னென்ன பகுதிகளாக பிரிஞ்சதுன்னா கோஸ்டரிக்கா, எல் சால்வடார், கவுதமாலா, ஹாண்டுராஸ், நிகராகுவா இப்படின்ட்டு 5 குடியரசுகளாக பிரிய ஆரம்பிச்சது. அண்ட் தென் 1828ல்
அதாவது 1828ல் உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிஞ்சுது. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த பிளேசஸ் எல்லாமே கனடா, மெக்சிகோ, எல் சால்வடார், இது எல்லாமே அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் மேப் மார்க்கிங்கில் நான் குறிக்க சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்ஸ் ஒரு பிளேஸ் சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி மேப் மார்க்கிங்கில் எங்கன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை லிசன் பண்ணுங்கள். ஸோ 1828ல் உருகுவே பிரேசிலிருந்து பிரிஞ்சுது. 1830ல் பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கொலம்பியாவிலேருந்து வெனிசுலாவும் ஈக்வெட்டாரும் பிரிஞ்சுது. ஸோ பொலிவரால் அப்படின்னா பொலிவியா அப்படின்ற ஒரு பிளேஸை நம்ம குடிச்சிருக்கோம். ஸோ பொலிவியாவிலேருந்து உருவாக்கப்பட்ட கிராண்ட் கொலம்பியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அதுவும் மேப் மார்க்கிங்கில் சொல்லியிருக்கோம். கொலம்பியாவிலேருந்து வெனிசுலாவும் ஈக்வெட்டாரும் பிரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா லாட்டின் அமெரிக்காவுக்கிட்ட இருந்த லாட்டின் அமெரிக்காவோட தேசியவாதிகள் நேஷ்னலிஸ்ட் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு போட்டியும் பொறாமையும் தான் இந்த பகுதிகளெலாம் பிரியறதுக்கு காரணமாக இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட், அமெரிக்காவோட ஏகாதிபத்திய ஆர்வம் பற்றி பார்க்க போகிறோம். 20th செஞ்சுரி 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் 1898ல் ஸ்பானியர்களை தோற்கடிக்க என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா கியூபாவையும் போர்ட்டோரிக்கோவையும் கைப்பற்றனா வந்துட்டு நினச்சிது. ஸோ 1898ல் ஸ்பானியர்கள் தான் நிறைய பகுதிகளை கைப்பற்றினாங்கன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் செஷனில். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அவங்கள தோற்கடிக்கணும், ஸ்பானிஷை தோற்கடிக்கணுன்றதுக்காக கியூபாவையும் போர்ட்டோரிக்காவையும் கைப்பற்றுச்சு. 1898லேருந்து 1902 வரைக்கும், ஸோ 1898 to 1902 வரைக்கும் கியூபா அமெரிக்காவோட இராணுவ ஆட்சி கீழே செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷம் கியூபா இராணுவ ஆட்சி கீழே அமெரிக்காவோட இராணுவ ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அமெரிக்கர்கள் கியூபாவை ஓகே நம்ம இங்கேருந்து நம்ம வெளியேறலாம் அப்படின்னு நினச்சி கியூபாவை விட்டு வெளியேறணும்னு நினச்சாங்க. அப்படி வெளியேறணும்னு நினச்ச டைம்லையும் என்ன பண்ணாங்க, கியூபாவோட கடற்படை தளத்தை மட்டும் அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி பகுதிகளெலாம் விட்டுடலாம். அண்ட் அதுலேயும் ஒரு சில கோட்பாடுகளையும் அவங்க வச்சுருந்தாங்க, சில பாலிசியும் மேக் பண்ணாங்க. ஏன்னா சில குறிப்பிட்ட சூழ்நிலையில் கியூபாவில் ஏதாவது உள்நாட்டு பிரச்சனை, இன்டர்னல் அஃபேர்ஸ் ரைஸ் ஆகிறப்ப அமெரிக்கா தலையிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுற உரிமையை அவங்க அமெரிக்கா கிட்ட வச்சுக்கிட்டாங்க. லாட்டின் அமெரிக்கா நாடு, குறிப்பாக அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்த ரூஸ்வெல்ட்டோட நிறைய வார்த்தைகளும் இதில் சேர்க்கப்பட்டது. என்னென்னா அவங்கக்கிட்ட மிருதுவாக பேசுங்க, இல்லைன்னா ஒரு தடியையும் வச்சுக்கோங்க. ஸோ சாஃப்டாக சொல்லுங்கள், அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா உண்டு, இல்லைன்னா அது அடிச்சாச்சு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி மன்றோட கோட்பாட்டுக்கு அமெரிக்கா கண்டனம் செலுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அண்ட் ஐரோப்பியர்கள் தலையிடுவதையும் தடை செய்யணும் அப்படின்றத முன் வச்சார் தியோடர் ரூஸ்வெல்ட். 1904ல் ரூஸ்வெல்ட் என்ன பண்ணார்னா மன்றோ கோட்பாட்டை ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். இந்த திருத்தம் எது கொண்டு வந்தார்னா மற்ற நாடுகள்லையும், அதாவது குறிப்பாக லாட்டின் அமெரிக்கா விவகாரங்களை தலையிட அமெரிக்காவிற்கு அனுமதி இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த திருத்தத்தை கொண்டு வந்தார். ஸோ லாட்டின் அமெரிக்காவில் ஏதாவது ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக அந்த விஷயத்தில் உள்நாட்டு விவகாரங்களை தலையிட அமெரிக்காவுக்கு அனுமதி இருக்குது, வழங்கணும் அப்படின்றதுக்காக அந்த திருத்தம் கொண்டு வந்தப்பட்டது. ஆனால் இந்த திருத்தம் கொண்டு வர்றதுக்கு அப்புறம் அமெரிக்கா அரசியல் ரீதியாகவும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ஒரு செல்வாக்குடைய ஒரு நாடாக மாற ஆரம்பிச்சுது. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக், கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. அதாவது தென் அமெரிக்காவில் எப்படி பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டதுன்றதை பார்க்கலாம். பொருளாதார பெருமந்தத்தால் உருவான ஒரு சூழ்நிலையில் சில பேர் என்னென்னா சில பேர் இல்லை சில குடும்பங்களோட ஆட்சி மற்றவங்களுக்கிடையே அந்த நாட்டில் பெரிய குழப்பத்தை உருவாச்சு. அது புரட்சியாக வெடிக்க ஆரம்பிச்சுது. சில என்னென்னா ஆலிகார்ச்சி குழுக்களோட ஆட்சியாக உருவாச்சு. அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சில குழுக்களும் உருவாச்சு. மெக்சிகோவில் அதை குழுக்களோட ஆட்சிக்கு அதிருப்தி தெரிவிக்கிற இன்னொரு குழு உருவாகுச்சு. அண்ட் நடுத்தர வர்க்கத்தினருக்கு என்னென்னா ஆலிகார்ச்சி குழுக்களை எதிர்க்க ஒரு குழுவாக உருவாகுனாங்க. அது ஒரு குழுவாக உருவாச்சு. அண்ட் வேளாண் சமூகங்கள் இவங்க எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு விஷயம் என்னென்னா இவங்க எல்லாருமே ஆட்சி முறையை எதிர்க்கிறாங்க. அதனால பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட அந்த டைமில்
எதிர்ப்பு குழுக்கள் அதிகமாக உருவாகுச்சு. அது வன்முறை சார்ந்த சமூகத்தையும் சமூகத்தில் நிறைய எதிர்ப்புகள் உருவாக ஆரம்பிச்சுது. இதை தவிர்த்து இது ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் மற்ற சில இடங்கள்ல என்ன ஆச்சுன்னா, ஸோ இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுலாம் நம்மளால சாத்தியமே இல்லைன்ட்டு இன்னொருத்தவங்க வேறு சில என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலயமா தேர்தலில் சீர்திருத்தம் கொண்டு வர மூலயமா அரசியல் ரீதியான அதிகாரத்தை பெறலாம், அது மூலயமா நிறைய சமுதாயத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் லாட்டின் அமெரிக்காவோட தலையிடக்கூடாதுன்ட்டு எதிர்ப்புகள் உருவாச்சு. அவங்க அந்த டைமில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, டாலர் இம்பீரியலிசம் அப்படின்றத கொண்டு வந்த டைமில் தான் லாட்டின் அமெரிக்கா எங்களுக்கு இது விருப்பமே இல்லை அப்படின்ட்டு எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு 2 மார்க் கொஷின். தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வாங்க அமெரிக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே அவங்க பொருளாதார ரீதியாக ஸ்டார்டிங்லேயே இது சொல்லியிருப்பேன், எந்தெந்த நாடுகள் முதல் உலக போர் டைமில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கடன் உதவி செஞ்சாங்க, அவங்களோட கடனை திருப்பி செலுத்துறதுக்கான பண உதவியும் செஞ்சாங்கன்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதார உதவி செஞ்சாங்க. அந்த செலுத்துறது அவங்க கொடுக்கறது மூலயமா அந்த நாட்டு மேலே ஆதிக்கம் செலுத்தலாம், அவங்கள நம்மக்கிட்டே தக்க வச்சுக்கலாம். ஏன்னா காசு கொடுத்துட்டா அவங்க சொல்கிற மாதிரி தானே கேட்கணும். ஸோ தக்க வச்சுக்கலாம். அமெரிக்கா இது தக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாமே உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுறது மூலயமா அவங்களோட செல்வத்தையும் சுரண்டலாம் அப்படின்றது தான் அமெரிக்காவோட ஒரு கொள்கையாக பின்பற்றினாங்க. ஸோ இதுக்கு தான் லாட்டின் அமெரிக்காவில் எதிர்ப்புகள் கிளம்புச்சு. 1933க்கு அப்புறம் அமெரிக்காவோட கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. யாருன்னா, ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். அதாவது நெய்பரிங் குட் நெய்பர்ஸ், அதாவது நல்ல அண்டை வீட்டுக்காரன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் அவங்களோட கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளோட உள்நாட்டு விவகாரங்களையும் தலையிடாது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார். இதுதான் ரூஸ்வெல்ட் கொண்டு வந்த ஒரு பாலிசியாக இருந்தது. ஸோ அவங்க தான் என்னென்னா, லாட்டின் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அண்ட் சவுத் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி எல்லா பகுதிகளிலும் உள்நாட்டு விவகாரங்களை தலையிட்டு இருந்ததுன்ட்டு சொன்னோம். கியூபாவில் தலையிடும்ன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த குட் நெய்பர்ன்ற பாலிசி ரூஸ்வெல்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு உள்நாட்டு விவகாரங்களும் தலையிடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இதனால் லாட்டின் அமெரிக்கா நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப உதவிகளையும் செய்யறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்கக்கிட்ட ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்ததுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற டைமில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, இதோட செகண்ட் லெசன் ஓவர். ஸோ இந்த லெசனில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதல் உலக போர் முடிந்ததுலேருந்து காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள் எப்படி தீவிரம் அடைஞ்சதுன்றது பார்த்தோம். அண்ட் ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் தோல்வியடைஞ்ச நாடுகளுக்கு எதிரான போரில் எதிராக பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று முடிவுக்கு வந்தது. அதில் நிறைய முடிவுகள் கொண்டு வந்தாங்க. அதில் ஆட்சியில் நிலைக்குலைய செஞ்ச நாடுகளோட குறிப்பாக இத்தாலியிலையும் ஜெர்மனியிலும் பாசிச ஆட்சின்றது எழுச்சி பெற்றதுன்ட்டு சொன்னோம். அண்ட் 1929 அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் உலகத்தோட எல்லா முதலாளித்துவ நாடுகளையும் பாதிச்சதுன்ட்டு சொன்னேன். அது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்ட்டு பார்த்தோம். அண்ட் தென் இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, ஃப்ரெஞ்சில் இண்டோ அண்ட் சீனா இவங்களோட அடக்குமுறை நடவடிக்கைகளை பொருட்படுத்தாததுனால காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள் நிறையா உருவாச்சு. அது வலுவான போராக நடைபெற்றது அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, இந்தியாவில் 2 போர்களுக்கு இடையிலான காலப்பகுதிகளில் காலனி ஆதிக்கம் நீக்க செய்யணும் அப்படின்றதுக்கான போராட்டங்கள் வலுவாக நடந்தது இந்தியாவிலையும். அண்ட் ஆப்பிரிக்காவில் அதாவது ஐரோப்பியர்கள் ஆட்சி நடந்தது டைமில் பெர்லின் நகரில் காலனிய மாநாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் உருவாச்சு. அந்த மாநாட்டில் 2 பேரும் ஒன்றிணைக்கப்பட்ட பகுதியாக ஆகும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சாங்கன்ட்டு சொன்னேன். ஆங்கிலேயர்கள் ஆப்பிரிக்கர்களை அடக்கணும் அப்படின்றதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றியம் அப்படின்ற ஒன்றை ஏற்படுத்தினாங்க. அதில் அப்பார்த்தைடு இன வேறுபாடுன்றது கொண்டு வந்தாங்க. அது மூலயமா நெல்சன் மண்டேலா புகழ் பெற்றாருன்ட்டு சொன்னோம். அதுக்கப்புறம்
கருப்பினத்தவர் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவராக நெல்சன் மண்டேலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் நெப்போலியன் இன்வேஷன் பார்த்தோம் அண்ட் மன்ரோ டாக்ட்ரைன்ற கோட்பாடு பார்த்தோம். அமெரிக்கர்கள் மற்ற நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்தாமல் அவங்கக்கிட்டேருந்து சுதந்திரமான நாடாக செயல்படணும், ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கணும்ன்ட்டு தியோடர் ரூஸ்வெல்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பார் பாலிசி. அது மூலயமா டாலர் இம்பீரியலிசம் என்ற ஒன்றை எதிர்ப்பு தெரிவித்து லாட்டின் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா உதவி செய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஓகே, இதுதான் இந்த லெசனோட ரீகேப். அதாவது இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோன்றத ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, இதோட செகண்ட் லெசன் ஓவர். கொஷின் ஆன்சரை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.